எவன் எப்படி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு மரம் நிழல் கொடுக்குதுன்னா அது இன்னொரு மரத்துக்காக அல்ல. நல்லா கேட்டுக்குங்க. எப்படி ஒரு மரம் நிழல் கொடுக்குதுன்னா அது இன்னொரு மரத்துக்காக அல்ல, ஒரு மனிதனுக்காக. ஒரு மாடு இன்னொரு மாடோட சேர்ந்து வண்டியில் இருக்குதுன்னா அது இன்னொரு மாட்டுக்காக அல்ல, ஒரு மனிதனுக்காக. ஒரு நாய் வீட்டிலேருந்து வெளியே வந்து குலைக்குதுன்னா அது இன்னொரு நாய்க்காக அல்ல, தான் எஜமானுக்காக. மனிதனை சுற்றி இருக்கிறது எல்லாமே மனிதனுக்காக வாழும்போது ஏன் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்காக வாழக்கூடாது? இல்லையா? கேட்டேன். சரி, ஓகே. அதில் முக்கியமானதை எடுத்து சொல்லுன்னா சுருக்கமாக சொல்லிட்டான் என் வைப்பு. மனுஷனாக இருக்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்ட்டான். சரி.